ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். தத்துவமசி என்பது நீ அது என்று பொருள். இது சாந்தோக்கிய உபனிஷத்தில் உள்ள ஒரு உபனிஷத வாக்கியம். தத்துவமசி என்பதை உணர்பவனுக்கு அகம் பிரம்மாஸ்மி புரியும். அகம் பிரம்மாஸ்மி புரிந்தவனுக்கு தத்துவமசி புரியும். பாபாஜி இதன் முழு பொருளை தயவு செய்து விளக்கவும். அகம் பிரம்மாஸ்மின்னா நான் பிரம்மம், தத்துவமசின்னா நீயும் பிரம்மம். இப்போ இந்த உலகத்தில் யாருமே ரெண்டாவது ஆளும் கிடையாது. உலகத்தில் எல்லாருமே ஒரே ஆத்மாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். நமக்கெல்லாம் பேர் ஜீவாத்மா. நம்ம எல்லா ஜீவாத்மாவினுடைய சம் டோட்டல் அப்படின்றோம் இல்லையா, எல்லாத்தினுடைய கூட்டு இருக்கோ அதுதான் பரமாத்மான்றது. பரன்னா வெளியில் இருக்கிற, ஜீவ அப்படின்னா உயிர் துடிப்போடு நமக்குள்ளே இயங்கி கொண்டு இருக்கிற ஆத்மா. மூச்சு காத்திலே கடவுள் இயங்கிட்டு இருக்காரு. அதனால தான் வள்ளல் பெருமானார் சொல்கிறாரு, எல்லா உயிரும் என் உயிர் ஆயின. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே நான் தான், எல்லா உயிரும் என் உயிர் ஆயின. இப்போ இந்த உலகம் பூரா எனக்கு தான் சொந்தம். அதனால் எல்லா உலகும் என் வசம் ஆயின. ஏன் எல்லாம் கடந்து என்னம்பலத்தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தார். இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறது ஆம்னி பிரசன்ட், ஆம்னிசியன்ட், ஆம்னி பொட்டன்ட் அவரே தான். அவர் எல்லாத்திலையும் இருக்கிற மாதிரி எனக்குள்ளே இருக்கார். அதனால் எல்லா உலகம் எனக்கு தான் சொந்தம், எல்லாருக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு நினைப்பு உலகத்தில் எல்லாருக்கும் வந்துச்சுன்னு வை, அப்போது எனது பிள்ளை எனது பெண்டு என்று சொல்லுகிற சிறியதொரு கடுகு உள்ளம் அப்படின்னு பாரதிதாசன் சொல்லுவார். என் மனைவி, என் மகன், என் மகள், ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே எல்லாரும் வாழ்கிறோம். அதை விட்டுட்டு தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாயுள்ளம் தனியுள்ளம் தனிலன்றோ இன்பம் இன்பம்னு. உலகத்தில் இருக்கிற எல்லாருமே எனக்கு வேண்டியவங்க தான், யாதும் ஊரே யாவரும் கேள்விங்கிற மாதிரி ஒரு பவனம் வந்துட்டா அதுதான் ஸ்பெஷலி கிஃப்டட் ஆர்ட் அண்ட் ஸ்பெஷலி கிஃப்டட் திங்கிங் டு லிவ் ஆன் திஸ் மாஸ்டர் ஆன் திஸ் எர்த் அப்படின்னு அர்த்தம் வரும். அதனால் யாருமே ரெண்டாவது இல்லை. கிருஷ்ணதேவராயர் எல்லாருக்கும் இலை போட்டு உட்கார வச்சிட்டாரு. தண்ணிராமன் கூட உட்காந்துருந்தான். அவர் சொன்னார், எல்லார் இலையிலையும் உடலெல்லாம் போட்டு பரிமாறி இருக்கேன், நீங்கள் உங்கள் கையால் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டார். தண்ணிராமன் என்ன பண்ணால், தண்ணி இலையில் இருக்கிற லட்டு எடுத்து பக்கத்தில் இருக்கிறவனு கூட்டினான். அவனுக்கு பக்கத்தில் இருக்கிறவனு கூட்டினான். இப்படி எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நீ மற்றவருடைய மகிழ்ச்சியில் உன்னுடைய மகிழ்ச்சியை பார்க்கிற போது இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஒரே மாதிரி வந்துடும் இல்லையா. யூ ஹேவ் டு ஸ்டார்ட் சீயிங் தி ஹாப்பினஸ் ஆஃப் ஆல் அதர்ஸ் இன் யுவர் ஹாப்பினஸ். அந்த நினைவுகள் வருகிற போது எல்லாம் பாசிபிள் தான். இப்போ இந்த சுயநலம் தான் இதுக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள். என்ன சொல்கிறாங்க, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். தமிழில் ஒரு பழமொழி இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் உன் குழந்தைன்னு நினச்சிக்கோ, அப்போது உன் குழந்தைக்கு அந்த பிளெஸ்ஸிங் இருக்கு இல்லையா, தானாகவே கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள், ரொம்ப சாதாரணமாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக நம்முடைய சாஸ்திரங்களில் இருக்குது. அப்போ அகம் பிரம்மாஸ்மி என்னன்னா பிரம்மம், தத்துவமசின்னா நீயும் அதுதான். இப்போ நானும் நீயும் ஒன்றே தான் அர்த்தம். ஒரு கடைவீதியில் 2 சாமியார்கள் 2 மகான்கள் சந்தித்தார்கள். ஒரு ஆள் இன்னொரு சாமியாரை பார்த்து கேட்டார், மே நோ ஹூ யூ ஆர் அப்படின்னாரு. நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படி. நார்மலாக நீங்களாம் அப்படி தானே கேட்பீங்க, நீங்கள் யார் அப்படின்ற, நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், ஐ நோ ஐ எம் யூ பட் டெல் ஹூ யூ ஆர்னாராம். நீ தான் நானுன்னு எனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு. ஐ நோ ஐ எம் யூ பட் டெல் ஹூ யூ ஆர் அப்படின்னாரா. Question from கோவிந்தன் சார். சைவத்தை தழைக்க வைக்க சமணர்களோடு வாதம் செய்ய திருஞான சம்பந்தர் மதுரையம்பதி புறப்பட்ட போது தற்சமயம் கோள்களின் நிலை சரியில்லை என கூறி அவரது பயணத்தை ஒத்திவைக்க சொல்லி அறிவுரை கூறினார் திருநாவுக்கரசர் பெருமான். சகலத்துக்கும் தலைவனான ஈசன் நம்முடன் துணையிருக்கும் போது நாளும் கோளும் என்ன செய்துவிட முடியும் என்று சொன்ன ஞான சம்பந்தர் அந்த தருணத்தில் பாடிய பதிகம்தான் கோளறு பதிகம். ஆனால் சமணர்களோடு நடைபெற்ற அனல்வாதத்தில் தன்னால் அப்போது பாடப்பட்ட கோளறு பதிகத்தை நெருப்பில் போடாமல் திருநள்ளாற்று திருத்தலத்தில்
அருள் பாலிக்கும் தர்பானேஸ்வரரை போற்றி பாடிய திருநள்ளாற்று பதிகத்தை திருநாவுக்கரசர் நெருப்பில் போட வேண்டிய காரணம் என்ன? நெருப்பில் இடப்பட்ட பின்னரும் எரியாமல் மீண்ட அந்த திருநள்ளாற்று பதிகம் மிகவும் புனிதமானது என்றும் சக்தி வாய்ந்தது என்றும் கூறப்படுகிறதே, இது சரிதானா? அவர் எழுதி போட்டது திருநள்ளாற்று பதிகம் கிடையாது. அவர் எழுதி போட்டது வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம், வாழ்க அந்தனர், எல்லா யாகம் முகமம் செஞ்சு வேதம் சொல்கிற ஐருங்கெல்லாம் நல்லா இருக்கட்டும். வானவர்னா தேவர்கள், ஆனினம் அண்ணா பசுமாக்கள், வையம் கலித்துயர் தூர்கவே அரண்நாமமே சூழ்க. இந்த வையம்னா பூமி, கலித்துயர் கலியினுடைய தீமையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் எல்லா இடத்துலையும் சிவனுடைய நாமம் ஒலிக்கட்டும். இவ்வளோதான் எழுதுது. அவர் கிளம்புறதுக்கு முன்னே அப்பர் சுவாமி சொல்கிறார், அவருக்கு 80 வயசு, இவருக்கு 12 வயசு. அப்போ என் ஜாதகத்தை பார்த்தேன், இப்போது டைம் சரியில்லை உனக்கு, சமணர்கள் சூதும் வாதும் செஞ்சு உன்னை தோக்கடிச்சிடுவாங்க, போகாதேன்னு. இவர் சொல்கிறார், இல்லை தாத்தா, வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணி தடியின் உளமே புகுந்து அதனால் ஆசரு நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. சிவபெருமான் என்னுடைய உள்ளத்தில் உட்காந்துட்டு அந்த மாசில்லாத வீணையை வாசிச்சுட்டு இருக்காரு, நான் ஒரு அடியவன், அதனால் எனக்கு எந்த கிரகமும் கெட்ட செய்யாது அப்படின்னு போனார். இது முரட்டு பிடிவாதமா அசட்டு துணிச்சலா அப்படின்னா, அவர் போய் நான் சொன்ன ஒலை ஏற்றி தண்ணியில் போடுறாரு, தண்ணியில் மூழ்காமல் வருது, நெருப்பில் போடுறாரு, அதில் எரியாமல் வருது. அப்போ அனல் வாதம்னா நெருப்பில் போட்டு அறியாமல் இருக்கிறது, புனல் வாதம்னா தண்ணியில் போட்டு அது முழுகாமல் இருக்கிறது. இவர் கழிச்சிடுறார். நேராக அப்பர் சுவாமிக்கிட்ட வர்றார். அவர் கூட நிறைய டிவோட்டிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அப்பர் கூட, அவங்களெல்லாம் சொல்கிறார், இந்த தாத்தா என்னை பயங்காட்டி அனுப்பிச்சாரு பாருங்கள், நான் அனல்வாதத்திலையும் புனல்வாதத்திலையும் கழிச்சிட்டு வந்தேன் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பும் இரண்டும் அப்படின்ற பாட்டு பாடுறாரு. பாடிட்டு நான் எப்படி வென்றுட்டு வந்தனோ அந்த மாதிரி சிவபெருமான் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு இந்த பாட்டை பாடுங்க, உங்களை எந்த கிரகமும் எதுவும் ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற இதுதான் நடந்த நிகழ்வு. இப்போ 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அந்த திருஞான சம்பந்தர் யார்? அவர் முருகப்பெருமானுடைய அவதாரம். உரை புகோலியூரில் வருவேனே அப்படிங்கிறார், அந்த முருகப்பெருமானுடைய அவதாரம். அப்பர் சுவாமி இருந்தார், அவர் சிவபெருமான்கிட்ட இருந்த கணநாயகர், கணபூதங்களுக்கு தலைவர். சுந்தரர் சிவபெருமானுடைய ரெப்ளிகா, வெண்ணூரும் மண்ணூரும் துதித்தாலும் உதவா ஒரு தோழன். மாணிக்க வாசகர் சிவபெருமான் வேதங்களை சொல்லி கொடுத்துனுங்கிற போது ஆனத்தில் இந்திரன் போகிறத பராக் பார்த்தாரு. அதனால உனக்கு உலகத்தில் நாட்டங்குது, நீ உலகத்தில் போய் போகிறேன்னு அரிமர்த்தன பாண்டியன்கிட்ட அவர் மந்திரியாக போனார். அப்புறம் குதிரை வாங்கிறதுக்காக போனார், நரி பறியாச்சு, பறி நரியாச்சு, அதெல்லாம் வேற கதை, அவங்கெல்லாம் வேறு வேறு. இவர் முருகனுடைய அவதாரமாக உலகத்தில் வந்தவர். அண்டு சின்ன குழந்தையாக இருக்கிற போதே 3 வயசில் அவங்க அப்பா சீர்காழி குளத்தில் இவரை உட்கார வச்சு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு போகிறாரு. அப்பா தலையை தண்ணியில் முழுகணுன்னே அப்பாவை காணணும்னு சொல்லிட்டு இவர் அழுகுறாரு. அப்போ வானத்தில் போய்கொண்டு இருந்த சிவனும் பார்வதியும் பார்த்துட்டு கீழே இறங்கி வந்துக்கிட்டு, பார்வதி இவருக்கு ஞானப்பால் ஊட்டினாள். அவர் அப்பங்காரன் தலையை வெளியே எடுத்துட்டு வந்த உடனே இவருக்கு கையை தாளம் போட்டுக்கிட்டு அவர் தோடுடைய செவியின் பாட்டு பாடுங்கிறார். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியின் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலராள் உனை நான் பணிந்தேற்ற அருள் செய்ய பீடுடைய பிரமாபுரமேவிய பிம்மானிவனன்றி. இங்கே சீர்காழிக்கு போனீங்கன்னாக்கா பார்க்கலாம், அந்த கோயில் நல்ல கோயில், ரொம்ப பெரிய கோயில், மைல் கணக்கில் இருக்கும். ஸோ அந்த குளத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது. காதில் தோடு போட்டு இருந்தார், இப்படி இருந்தார், அப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. பிரம்மபுரம்னு பேர், பெம்மாபுரம்னா பிரம்மபுரம், சீர்காழி கோயிலுக்கு பேர் பிரம்மபுரம்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு 3 வயசு குழந்தை அது எப்படி தாளம் போட்டு இதெல்லாம் பாட முடியும்? அவங்க அப்பா அவர் சிவபாத இருதியர்னு பேர்,
தோள் மேலே உட்காரிச்சுன்னு ஒவ்வொரு கோயிலாக கூட்டின்னு போகிறது. இவர் கையில் தாளம் போட்டு பாடுறதை பார்த்து சிவபெருமான் இவருக்கு ஒரு பொற்றாளும் கொடுக்குறாரு. அப்பா எவ்வளோ நேரம் தான் கழுத்தில் தூக்கின்னு இருப்பான்ட்டு இவருக்கு ஒரு முத்து பல்லக்கு அனுப்புகிறாரு. ஸோ இவரை பல்லக்கில் உட்கார வச்சு பொற்றாளத்தை வச்சுக்கிட்டு இவர் கோயிலாக போயிட்டு எல்லா இடத்துல இருக்கிற சாமியும் பாடின்னு இருக்காரு. இவர் கூட பெரிய அடியவர்கள் கூட்டமெல்லாம் போய் நேர்ந்தார். இப்போ ஒரு இடத்துல அப்பர் சுவாமிகள் பார்க்குறாரு. அந்த பல்லக்கு தூக்கின்னு இருக்கிற ஒருத்தனை நீ கொஞ்சம் தள்ளிக்கோன்னு சொல்லிட்டு இவர் தூக்குறாரு. இவர் அங்கே போய் அப்பர் சுவாமிகள் இந்த ஊரில் இருக்கான்னு சொன்னாங்களே அப்படின்ற போது அங்கே பல்லக்கு தூக்கி நிற்கிற அவர் சொல்கிறார் அடியேன் அப்படின்றார். உடனே நம்ம 2 பேரும் சேர்ந்து இனிமேல் போகணும்னு சொல்லிட்டு வேதாரண்யம் போகிறாங்க நாகப்பட்டினத்துக்கிட்ட. அங்கே போயிட்டு அந்த கதவு இருக்கு இல்லையா, அது பூட்டி கிடக்குதுன்னாங்க. பாட்டு பாடணும் கதவு பஞ்சம் நாட்டில். அப்போ இவங்க சிவன்கிட்ட ப்ரே பண்ணால் சாமி சொல்கிறார், ஜனங்கள்லாம் வந்து உருப்படாத நாய்ங்க, கஷ்டப்பட்டோம், அப்போ தான் இவங்களுக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்னு. ஆனால் சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் நல்லவங்க, அதனால் நீங்கள் பாட்டு பாடினா உனக்கு ஒரு பொற்காசு அவருக்கு ஒரு பொற்காசு கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் யாருக்கு வேணால் தான தர்மம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. சரி, இவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு காசு கிடைக்குது. அப்பர் சுவாமிகளுடைய மடத்தில் 11 மணிக்கே சோறு போட்டுறாங்க. ஞான சம்பந்தருடைய மடத்தில் 12-1 மணிக்கு போடுறாங்க. அப்போ ஞான சம்பந்தர் கேட்குறாரு, அவங்க சீக்கிரம் போட்டுறாங்க, நம்ம ஏன் லேட்டாக போடுறோன்ட்டு. அவங்க சொன்னாங்க, கோச்சிக்காதீங்க சாமி, அவருக்கு மாற்று குறையாத பொண்ணை கொடுக்குறாரு சாமி, உங்களுக்கு கொஞ்சம் மாற்று கம்மியாக கொடுக்குறாரு, அதனால் கோல்டு ஸ்மித் அதை உரைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ரேட்டு கொடுக்குறான் அப்படின்றார். இவர் என்ன இது ஆச்சரியமாக இருக்குது, நம்மளும் தான் பாடுறோம், தாத்தாவும் தான் பாடுறாரு, எப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுற போது இவருக்கு தெரியுது, அந்த 80 வயசு கிழமும் போய் கோயிலில் உழவார பண்ணி செஞ்சு பெருக்கி மொழிகி எல்லாம் பண்ணிட்டு உக்காந்துருக்கான். நம்ம ஜாலியாக கடவுள் கொடுத்த பல்லக்கில் உட்காந்து பொண்ணில் தாளம் போட்டுக்கிட்டு எல்லாரும் நம்ம தூக்கின்னு போகிற மாதிரி இருக்கும். அதனால கடவுளுக்கு அந்த மாதிரி தொண்டு செய்கிறவன்னு ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிற பாடத்தை அவர் கற்றுக்கொண்டார். இப்படி பல அனுபவங்கள் வந்தோடனே அப்பர் சாமி சொல்கிறாரு, நான் தனியாக போகிறேன்ப்பா, நீ தனியாக இருன்றார். 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க, அது வேற கதை. இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கடவுள் பலவிதமான விஷயங்களை புரிய வச்சிருப்பார். சுந்தரர் கைலாசத்தில் இருந்தார். அங்கே இருக்கிற போது அவர் யார், ஒரு நாள் கைலாசத்தில் இருந்தவங்கலாம் சிவபெருமான் சொல்கிறாங்க, நீங்கள் என்னங்க புளித்துவலை அரை கசைத்து இது மாதிரி இருக்கீங்க, மகாவிஷ்ணு எப்படி இருக்கிறாரு, ஒரு நாளைக்கு பட்டு பீதாம்பரம் கிரீடெல்லாம் வச்சுருங்க, நாங்கள் ஒரு நாள் உங்களை பார்க்கணும், ஒரு மாப்பிள்ளை கோலத்தில் பார்க்கணும், கல்யாண சுந்தர கோலத்தில் பார்க்கணுன்றாங்க. சரி, இவங்க மானசரோவரில் கொண்டு போய் அவரை குளிப்பாட்டுறாங்க, நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே என்ன சென்கோபின் கண்ணடி ஆகுது கைலாசில், அதனால் அந்த மானசரோவரில் இப்படி எட்டி பார்க்குறாரு, நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கே ரொம்ப பிடிச்சி போகுது, ஏன்னா அவர் மூஞ்சி அப்போ தான் பார்த்துக்கிறாரு. இப்போ நீங்களே யாரும் உங்கள் வீட்டில் இல்லைன்னா கண்ணாடியில் இப்படிலாம் பண்ணி பார்த்துக்குவீங்களா, அந்த மாதிரி அவர் அப்படி பண்ணி பார்த்துக்கிட்டு, ஏ ஹேண்ட்ஸம் கம் அவுட் அப்படின்னு, சுந்தரா வா அப்படிங்கிறார். ஏ ஹேண்ட்ஸம் கம் அவுட், சுந்தரா வா. அவருடைய நிழல் தண்ணியிலேருந்து அப்படியே எந்திரிச்சு வருது, அதுதான் சுந்தரர். சிவபெருமான் ஆலகால விஷயத்தை குடிக்கிற போது அவர் வந்து தடுக்கிறாரு, அதனால அவர் பேர் ஆலகால சுந்தரர், ஆலால சுந்தரர்னு வந்துச்சு. சுந்தரர் கணபூதங்களுக்கு தலைவராக கைலாசத்தில் இருக்கார். அப்போ அனந்தனை சுனந்தனைன்னு 2 பெண்கள் பார்வதியோட பூ பறிச்சுன்னு இருக்கிறத பார்த்து இவருக்கு கொஞ்சம் லவ் வந்துடுது. சிவன் சொல்கிறாரு, எப்போ லவ் வந்துச்சோ அதை அனுபவித்து முடிச்சிடு, அதனால் இது கைலாசத்தில் அனுபவிக்க முடியாது, ஏன்னா அங்கெல்லாம் ஒளி உடம்பு, பூமிக்கு போ அப்படின்னு. இவர் ஐயோன்றார், நான் வந்து தக்க சமயத்தில் உன்னை தடுத்தாட்கொள்வேன். ஒருத்தி சங்கிலி நாச்சியாராக பிறந்திருக்கா எங்கள் திருவாரூரில், இன்னொருத்தர் பறவை நாச்சியாராக பிறந்திருக்கா எங்கள் திருவத்தூர் பக்கத்தில் பறவை என்ற கிராமத்தில். இவர் இது இருக்கு இல்லையா, நம்ம திருவண்ணூரில் என்ன ஊருங்க விருத்தாச்சலம், அந்த ஊரில் கல்யாணத்துக்காக உக்காந்துக்கிறார். அப்போ ஒரு வயதான கோலத்தில் சிவபெருமான் வர்றார். வந்து நீ அடிமை, அது வேற பொண்ணு, அவர் கட்டிக்கு போகிறது வேற பொண்ணு, நீ அடிமை, நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு. ஏன்னா பிராமின் குடும்பத்துலலாம் அடிமைகள் ஏது அப்படின்னு பாரு, உங்கள் தாத்தா எழுதி கொடுத்து ஓலன்னு குடுன்னு சொல்லி கீச்சு போட்டுறாரு. நீ இந்தமாரி ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும், அதனால் நான் ஜெராக்ஸ் தான், ஒரிஜினல் எங்கிட்ட தனியாக தண்ணிடுறேன். ஊருக்காரங்கெல்லாம் பார்த்துட்டு ஆமாம் உங்கள் தாத்தா கையெழுத்து தான்றாங்க. சரின்ட்டு கிளம்பு. நேராக அந்த திருவண்ணூர் கோயிலுக்குள்ளே போய் சிவலிங்கத்துக்குள்ளே மறைஞ்சிடுறாரு.
இவர் அந்த கல்யாணம் தடுக்கப்படுகிற போது கோவம், சிவனை பார்த்து பைத்தியக்காரா அப்படின்னு திட்டணும் இல்லையா, அதனால பித்தா பித்தா அப்படின்றார். சிவலிங்கத்துக்குள்ளே போன சிவன் பித்தா என்று எம்மை சொற்றமிழால் பாடுக அப்படின்றார். அப்போ இந்த பாட்டை பாடினார். பித்தா பிறை சூடி பெருமானி அருளாளா எத்தால் மறவாதி நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள். இந்த பாட்டை பாடுறாரு. அதுக்கப்புறம் எல்லா கோயிலுக்கும் போகிறது பாடுறது எல்லாம் வருது. அவரை கடவுள் அந்த தக்க தருணத்தில் தடுத்தாற் கொள்வேன் என்றால் இல்லையா, அந்த மாதிரி திருவாரூரில் ஒரு கல்யாணம் நடக்குது. இங்கே திருவொத்தியூர் வடிவடியம்மன் கோயில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு கல்யாணம் நடக்குது. இங்கே சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு, நான் வந்து திருவொத்தியூர் எல்லை தாண்ட மாட்டேன்னு. அதை மீறிடுறாரு. அப்போ அவர் கண்ணு போயிடுது. தடுமாறி திருமுல்லை வாயிலில் போயிட்டு அங்கே இருக்கிற சிவ மாசிலாமணி புரீஸ்வரர் அவர்கிட்ட கோபமாக சொல்கிறார், நீர் உளிரா இருகியாயா அப்படின்னா, யா முழு நீவீர் போவீருங்கிறார் சிவன். இவர் அங்கேருந்து கிளம்பி காஞ்சிபுரம் போகிறார். கம்பானி மாடி பாடி அவன் கண் பெற்றவாரேன்னு ஒரு பாட்டு பாடுறாரு. இப்போ அவருக்கு ஒரு கண்ணு வருது. அங்கே போய் திருவாரூரில் பாடின உடனே ரெண்டாவது கண்ணு வருது. அவர் பொண்ணு கேட்டால் கடவுள் பொண்ணு கொடுக்குறாரு. சாப்பாடு வேணும்னாக்கா மடப்பள்ளியில் வேணால் நான் 4 வீட்டில் நல்லது வாங்கிட்டு கொடுக்குறேன்னு கொடுக்குறாரு. ஒரு தூக்க முடியாது என்னால் இந்த பணத்தைன்னா பூதங்களை அனுப்பிச்சு திருவாரூருக்கு பொது சுமக்க வைக்கிறாரு. எத்தனையோ அனுபவங்களை அவர் கொடுத்துன்னே இருக்கார். அவங்க முதல் ஒய்ஃபு வந்தால் ஓடிவிட்டான், என்னை விட்டு ரெண்டாவது பொண்டாட்டிக்கிட்டேன்னு கதவு சாத்திடுறான். இப்போ சிவன் போய் அவனுக்கு கைலாசத்தில் இந்த மாதிரிப்பா இங்கே நீங்கள் 2 பேரும் வந்துடணும்னு சட்டங்குது, அதனால் உள்ள கதவுன்னு சொல்லி கதவு திறக்கிறப்பா. ஸோ இப்படி பலவிதமான அனுபவங்கள் வருது. அப்போது நீ வந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் உனக்கு வெள்ளை யானை அனுப்புகிறேன், அதில் ஏறி வந்துருன்ட்டு இவர் வெள்ளை யானை ஏறி கைலாசத்துக்கு போகிறார். இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு சேரமான் பெருமாள் நாயனார். அவர் ஐயோ போறைய சுந்தரர்னு, சுந்தரர் உன் குதிரை இல்லை, அதுக்கு அதில் பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதிட்டு ஏறி உட்காருனார். அது போயின்னுக்குது. யார் இங்கே உட்காந்துட்டு பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்போது 2 பேர் மேலே பார்த்து புள்ளியாரே அவங்க 2 பேர் என்னை விட்டு போகிறாங்கன்ட்டு, நீ பண்ணு ஆயா அப்படின்னு. இந்தம்மா ஒழுங்காக பூஜை பண்ணி முடிச்சோடனே தும்பிக்கையில் தூக்கி அடிக்கிறாரு. அவங்க 2 பேருக்கு முன்னால் கைலாசத்தில் போய் இந்தம்மா உட்காந்துக்குது, இவர் உட்காந்துருக்கார். அப்படி எங்கேருந்து வந்தாங்களோ அங்கே போயிடுறாங்க. இந்த அனுபவம் எல்லாருக்கும் உண்டு. ஃபஸ்ட்டு லெவலுக்கு இல்லையா, அதுக்கு பேர் சாலோகம். சாலோகம்னா வைகுண்டத்திலையோ கைலாசத்திலையோ அங்கே இருக்கிற அந்த மூல தேவர் கூட நீங்கள் இருப்பீங்க. அந்த உலகத்தில் ஒரு மெம்பர் நீங்கள், சாலோகம். அதில் நல்லா வேலை செஞ்சீங்க ஓடி ஆடினாக்கா அப்போ கொஞ்சம் நெருங்குவீங்க. யூ வில் கெட் க்ளோஸ் டு தி பவர் சென்டர். அதுக்கு சமீபம், சாமீபம் அப்படின்னு பேர். ஒரு வேலை இருக்குது, அப்போது அவங்கள கூட அங்கே போயிட்டு வா, இந்த பணத்தை வாங்கினவா, இதை கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்புவாங்க. அப்போ சாரூபம், சாலோக சாமீப சாரூபம். அப்போ அங்கே போய் 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வர சொன்னார் முதலாளின்னா அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா உனக்குள்ளே அவங்க முதலாளியை பார்க்குறாங்க, யூ ஆர் தி ரெப்ரசன்டேட்டிவ். அதனால் சாரூபம். அந்த வேலையை முடிச்சுட்டு நீ திருப்பியும் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போவேன், அதுக்கு சாயுஜ்யம்னு பேர். அதனால் நாம் எல்லாம் சாலோகத்தில் இருந்தவங்க சாமீபத்தில் இருந்து இப்போ சாரூபத்துக்கு பூமிக்கு வந்திருக்கோம். இது ஆன உடனே நாமளும் அங்கே தான் போக போகிறோம், சாயுஜ்யத்துக்கு போகிறது. இவ்வளோதான் வாழ்க்கை என்பது. அதனால் யாருமே கடவுளுக்கு அந்நியமானவர்கள் அல்ல, யாரும் கடவுளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறை இருக்குது. அகம் மாடு மடந்த எனும் மூஆசையில் என்கிறார் அருணகிரிநாதர். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இந்த 3ல் மாட்டிக்கினாக்கா இந்த உலகத்துக்கு நாம் வரோம். வேறு வழி இல்லை. பெற்றத்தால் பிறந்தேன், எங்கள் அம்மா பெற்று போட்டால் இந்த உலகத்தில் பிறந்து தொலைச்சிட்டேன். இனி பிறவா வரம் எய்துவேன். இந்த உலகத்தில் ஒழுங்காக சாமி கிமி குண்டுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு தான தர்மம் பண்ணிக்கிட்டு இருந்தால் தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்துடுமே, மறுபடியும் நீ அங்கே போயிடலாம். இப்படி தான் இந்த வாழ்க்கை என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நம்ம எல்லாம் கூட இப்போ நீங்கள்லாம் வர்றீங்க. இன்றைக்கி மெட்ராஸில் ஒரு 85 லட்சம் ஜனங்க இருக்கிறாங்கன்னா எத்தனை பேர் கோயிலுக்கு போகிறான்? சரி, கோயிலுக்கே போனால் கூட எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து பாட்டு கேட்டு தேர் பார்த்து கேள்விக்கு பதிலெல்லாம் கேட்டுட்டு போகிறாங்க. நீ யோசனை. அப்போ ஏதோ இருக்குது உங்கள்கிட்ட, ஏதோ கொஞ்சம் பழைய பண்டு ரீதி நீ ஜெயிசின கொலுவு வையான்னுவார் தியாகராஜர். நான் முதல்ல செஞ்ச புண்ணியம் ஏதாவது எங்கிட்ட இருந்தால் கொஞ்சம் கொடுன்னுவார்.
முருகனை பற்றி நற்கரிசை ஓடக்காரன்னு வர அருணகிரி. நல்ல செயல்களை செஞ்சவங்களுக்கு பிறவி கடலை கடப்பதற்கு அவன் ஓடக்காரனாக இருப்பான்னு அர்த்தம். அப்படி தான் நீங்களும் வந்திருக்கிறீங்க. இல்லைன்னா வேறு வேலை வெட்டி இல்லையா, அவன் டீ பார்த்துன்னு உட்காந்துக்கிறான், டாஸ்மாகில் உட்காந்துக்கிறான், பீச்சில் புழுக்க பொறுக்கின்னு இருக்கான், தண்ணி அடிச்சுட்டு படுத்துன்னுக்கிறான். நீங்கள்லாம் ஏன் கோயிலுக்கு வர்றீங்க இல்லையா? உங்கள் வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். ஏன் வர்றீங்க? 1.5 மணி நேரம் நீங்கள் இருக்கீங்க. இன்றைக்கி பஸ் சார்ஜ் எல்லாம் எவ்வளோ, இல்லை பெட்ரோல் தான் எவ்வளோ நீ ஸ்கூட்டரில் வர்றதுன்னா கூட. அப்போது இதெல்லாம் எப்படி நடக்குது? நம்ம தலையில் எழுதிடுது, ஏதோ ஒன்று எழுதிடுது. என்ன இந்த செலவு பண்ணலைன்னா இன்னொரு செலவு பண்ண போகிறேன், அதெல்லாம் தண்ட செலவு. என்ன தண்ணி அடிக்க போகிறேன், சாக்கணை கடையில் போய் உட்காந்துக்க போகிறேன், தம் அடிக்க போகிறேன், பொண்ணு பின்னால் சுற்ற போகிறேன், அதெல்லாம் ஒன்று கீழே தான் தள்ளும். இது ஒன்று கொஞ்சம் மேலே தூக்கும். ஆனால் இதுதான் நல்லது. இதுக்கு பேர் தமிழில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, தண்ட செலவுணும். தண்ட செலவுன்னா இவங்க நினச்சிக்கிறது என்னாக்கா வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர்னு. அப்படி இல்லை. தண்டம் இடுவதுன்னா கும்பிடுறது, சாமியை கும்பிடுறதுக்கான செலவு. அதான் தண்டம். கடவுளை தண்டனிட்டு சேவிப்பதுன்னுவாங்க வைஷ்ணவத்தில். அந்த மாதிரி இதெல்லாம் அந்த மாதிரி கடவுளை கும்பிட்றதுக்கான செலவு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நல்லது. ஏதோ ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு மைண்டில் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மைண்ட் செட்டு வரும், ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வரும். அண்டு இல்லைன்னா இது என்ன, யார் இதெல்லாம் போய் ஸ்கூலில் படிச்சுன்னுக்கிறாங்க, யார் புக்கில் படிச்சுன்னுக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த காலத்தில். Question from Shubha Bhaskar. Dear God, please explain about Kala Purusha Tattvam. How does it play the role in the form of humans? டைம்ன்றது என்ன, ஒரு காலச்சக்கரம்னு சொல்கிறாங்க. உருண்டு ஓடுகின்றவன் கதிரவன், அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய் அப்படின்னா. சூரியன் தன்னுடைய தேரை ஓட்டு போகிறான், அவன் பின்னால் ஒவ்வொரு நாளாக ஓடினே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ காலச்சக்கரம்ன்றது என்ன, அதுதான் காலதேவனுடைய சக்கரம். சூரியன் இருக்கான், அந்த சூரியன் 7 குதிரைகள் பூட்டிய தேரில் போகிறான். அது என்ன, சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே, அவ்வளோதான். அதுதான் அந்த 7. அதாவது பல விஷயங்கள் நீங்கள் இன்றைக்கி எதை ஒரு தெய்வீகமாக பார்க்குறீங்களோ எல்லாம் விஞ்ஞானத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள், அவ்வளோதான். அண்டு 7 நாட்கள் 7 குதிரைகள், சூரியன் அதில் போகிறான், இவ்வளோதான். அந்த மாதிரி இப்போ காலத்துக்குள்ளே இது அந்த காலம் ஒவ்வொருத்தருக்கும் நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. அந்த குறிப்பிட்ட டைம்லாம் அவன் உயிர் எடுத்துறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதனால் அவனுக்கு யார், காலன் அப்படின்னு பேர். காலம் டைம், காலன் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கும் உயிரை எடுக்கிறதுக்காக இருக்கிற ஒரு சூப்பரண்டென்ட், அதுதான் காலம். அப்போ வேலை நமனும் வருவானில் தம்பி தனைய துணையாமோ. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் யம தர்மம் பாசகத்தியத்துன்னு வரப்போகிறான். அப்போ என் தம்பி மச்சான் மாமன்னு சொன்னால் உடவா போகிறான். அதனால் இருக்கிற வரைக்கும் சாமியை கும்பிட்டு உருப்படுறான்றான். இல்லைன்னா மற்ற ஜனங்க என்ன பண்ணுறாங்க, உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து, கழிந்ததே கடவுள் நாளெல்லாம் பேசந்தே பேசின்னுட்டு இப்படியே தான் உலகத்தில் ஜனங்கள்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய, கடவுளை அடைவதற்காக கடவுள் கொடுத்துருக்கிற வாழ்நாள் அதை அவங்க வீணாளாக மாற்றுகிறார்கள். எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்ச ஏதோ இன்றைக்கி கோயிலுக்கு வந்துட்டு பரவாயில்ல உருப்படியாக ஏதோ சாதித்தேன். நிறைய பேர் காலையில் எழுந்திரிக்கிறாங்க, ஏதோ பேப்பர் படிக்கிறான், டிவி பார்க்குறான், ஏதோ பண்ணிட்டு திருப்பி இப்போ போய் நைட்டு தூங்கிட்டான்னா காத்தால் வந்துட்டு போகுது இல்லையா. நைட்டு போய் தூங்கிட்டு காலையில் எழுந்தாக்கா திருப்பி வந்துச்சு. ஸோ யூ வேஸ்டட் ஒன் டேங்கிற மாதிரி. நெருநல் உடனொருவன் என்று இல்லை எனும் பெருமை உடைத்து உலகு. நேற்றிருந்தவன் இன்னைக்கு உலகத்தில் இல்லைன்னு சொல்கிறதா இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய அதிசயம் என்று வள்ளுவர் சொல்கிறார். அதனால் யாருக்காவது கேரண்டி கொடுக்க முடியுமா? ஒரு ஆள் பிறக்கிற போது நம்ம நீங்கள் சாப்பிட்ற மாத்திரை மருந்து தாங்குது இல்லை, அது மேலே எக்ஸ்பைரி டேட்டுன்னு போட்டிருக்கோம். அந்த மாதிரி பேசாமல் உன் குழந்தை பிறக்கிற போது அதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல பம்மு மேலேயோ முதுகுலையோ ஒரு முத்திரை குத்தி பிறந்த நாள் இறந்த நாள் அப்படின்னு போட்டால் லைஃப் அழகாக பிளான் பண்ணிக்க முடியும். இதுக்குள்ளே கல்யாணம் கட்டிடணும், புது படுத்தணும், ஊர் கட்டிடணும், ஊர் சுற்றிடணும், எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்க முடியும். நமக்கு எவ்வளோ ஆக போகிறேன்னு தெரியாது. அதனால் என்ன ஆகுது, நம்மளால் பிளான் பண்ண முடியல. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பூட்டாருன்றாங்க இல்லையா. யார் எப்போ போவாங்கலாம் சொல்ல முடியாது. அவங்கவுங்க வந்த வழிக்கு அவங்கவுங்க போயிட்டே இருக்காங்க. அதனால் காலம் என்பது ஒரு சக்கரம். காலம் என்பது கரங்கு போல் சுழன்று, கரங்குன்னா சக்கரம். மேலது கீழது மேலா மாற்றும் தோற்றம். மேலகிறது கீழே வருது, கீழேகிறது மேலே போகுது,
இட்ஸ் ஒன்லி ஏ மாயை. அது போகிறது வர்றது அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போது பிரிட்டன்லாம் 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் பணக்கார நாடாச்சு. சூரியன் அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் உலகத்தில் ஒரு 70 பங்கு இதை அவங்க ஆண்டான். மீதியை போர்ச்சுகீஸு, ஃப்ரெஞ்சு, டச் எல்லாம் ஆண்டானுங்க. அண்டி ஒரு நிலைக்கு பிரிட்டிஷ்காரனால் ஆளவே முடியல. அவனாக கூப்பிட்டு சுதந்திரத்தை கொடுத்தான். எடுத்துன்னு போங்க. ஏன்னா அவனுக்கு வேர்ல்டு வாரில் பொருளாதாரம் அடி வாங்கிடுச்சு. அதனால் திருந வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கெஞ்சி கொடுத்தாங்க. மலேசியாக்காரங்கள் அவனையும் கூப்பிட்டான், நீங்கள் வாங்கிட்டு போங்க சுதந்திரம்ன்ட்டு, ஏதோ கடையில் கொடுக்குற மாதிரி. இவங்க இல்லை எங்களுக்கு உங்கள் ஆட்சி தான் பிடிச்சிக்குதுன்னாங்க. இல்லை நீங்கள் தயவு செஞ்சு போனோம் அப்படின்னு. ஒரே ஒரு கண்டிஷன் சொன்னான். அங்கே 3 விதமான ரேசஸ் இருக்குது. ஈரோ ஏஷியன்ஸ், நம்ம ஒரு ஆங்கிலோ இண்டியன் மாதிரி, ப்ராப்பர் மலாய்ஸு அண்டு சவுத் இண்டியன்ஸ், சைனீஸ். நீங்கள் 4 பேரும் ஒன்றா வந்தீங்கன்னா சொந்தத்தை கொடுத்துட்றேன்னா. ஸோ இவங்க ஒரு துன் அப்துல் ரஹ்மான் ஒருத்தர், சைனீஸில் ஒரு ஆள், ஒரு இந்தியாவிலேருந்து ஒருத்தர் சம்பந்தம், இவங்கெல்லாம் போய் கேட்ட உடனே மலேசியாவுக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டோம். அப்போ சிங்கப்பூர் சாதாரண ஊராகிடுச்சு. சிங்கப்பூர்காரங்க சொன்னாங்க, நாங்களும் உங்களோட இருக்கட்டோமா அப்படின்னு. நீங்கள்லாம் ஏழைங்க போங்க அப்படின்னு. சிங்கப்பூரில் தண்ணி கூட கிடையாது. மலேசியாவிலேருந்து தான் அவங்க தண்ணியை எடுத்துன்னு இருந்தாங்க, பைப் லைன் போட்டு. அது தீவு, அது சுற்றின சமுத்திரம். அவங்களுக்கு வேறு வழி இல்லை, துரத்தி விட்டாங்க. அப்போ அந்த லிவான் கியூ வந்தான். நம்மக்கிட்ட என்ன தாங்குதுன்னு பார்த்தான், ஒன்றுமே இல்லை, சமுத்திரம் தாங்குது. அதனால் சமுத்திரத்தை பிஸ்னஸாக மாற்றலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அதை ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஹார்பராக மாற்றினோம். ஸோ சிங்கப்பூர் மூலையில் இருக்குதா, எல்லா நாட்டிலேருந்தும் கப்பல் அங்கே வருதா போதா, நிறைய கன்செஷன்லாம் கொடுத்தானா. அதனால் அது பெரிய ஒரு ஷிப்பிங் கேபிட்டல் மாதிரி உருவெடுக்கிறதுக்கு ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் அந்த பணத்தெல்லாம் வச்சு அவன் ஒரு திறமையான கவர்மெண்ட்டு கொடுக்க ஆரம்பித்தான். கடல் தண்ணீரை குடி தண்ணீராக மாற்றி இனிமேல் மலேசியா தண்ணி வேணான்னு சொல்லிட்டான். என்ன அதனால் இது ஒரு மாற்றம் அவர் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் உங்கள் சம்பளத்தில் 40% நீங்கள் எனக்கு கொடுத்தே ஆகணும்னா ஜனங்களும் கொடுத்தாங்க. பாலிட்டிக்ஸை பண்ணக்கூடாதுன்னாங்க. இந்த நாட்டில் யாரும் அரசியல் பற்றி பேசக்கூடாதுன்னா. அதனால் அங்கே அரசியல் கிடையாது. மதத்தை பற்றி பேசக்கூடாது, ஜாதியை பற்றி பேசக்கூடாது. உன் ஜாதி உன் மதம் அரசியல் ஒரே கட்சி தான். அங்கே அவங்களே தான் திருப்பி வந்துக்கின்னே இருப்பாங்க. ஒரு மாதிரி டெமோக்ராட்டிக் டிக்டேட்டர் இன்றைக்கி சிங்கப்பூர். நீ கொடுக்குற 40% அங்கங்கே வீடுங்க கட்ட ஆரம்பித்தோம். ஹவுசிங் ஆக்டிவிட்டி கண்டினியூஸாக ஓடிக்கின்னே இருக்கும். உன் கணக்கில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து உங்களை கூப்பிட்டு இந்த பொறாங்க ஈஸ்ட்டு ஜொராங்க ஈஸ்ட்டு நீங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது போங்கன்னுவோம். வீடு என்னன்னா அந்த இடத்துல ஒரு 200 வீடு இருக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு பிளே கிரவுண்டு, அங்கேயே ஒரு சின்ன ஸ்கூலு, இந்த மாதிரிலாம் பண்ணோம். சிங்கப்பூரில் இருக்கிறதுலேயே ரொம்ப ஜாஸ்தி சம்பளம் ஸ்கூல் ஹெட் மாஸ்டருக்கு தான். மற்றவங்களுக்கெல்லாம் ஃப்ளாட் இருந்தாக்கா ஹெட் மாஸ்டருக்கு பங்களா. ஏன்னா 2000 சிங்கப்பூரியன்ஸை உருவாக்குறவர் வாத்தியார் ஹெட் மாஸ்டர் அப்படின்னு அவங்களுக்கு ஸ்பெஷல் சலுகை. இந்த மாதிரி ஒரு விஷனரியாக இருந்ததுனால உலகத்தில் 7வது நல்ல பொருளாதாரமாக சிங்கப்பூரை மாற்றணும். சம்ரக்ஷணாயினும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே, சமத்துவமே நிலவுகின்ற சங்கரனின் பிருந்தாவனமே, சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுக்கிரகம். சம்ரக்ஷணாயனும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே, தன்னை தானே உணர்வதுதானே பிறந்ததன் நோக்கமென்று அறிவாயே, தன்னலமின்றி வாழ்ந்திடத்தானே பூமியிலே ஜனித்தோம் தெளிவாக, மலர்பதம் பணிந்திடவே மார்க்கமுண்டு, மனதில் நினைத்திடவே மோட்சமுண்டு. சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா
அனுகிரகம் சம்ரக்ஷணாயினும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே. கடவுள் மாமா என்றழைத்தாலே கண்முன் தோன்றும் அற்புத ரூபம், கருணை பொங்கும் காருண்யமூர்த்தி பகவான் பாபா பதம் பணிவோமே. ஆனந்த நடம் புரியும் அருட்கடலே, ஆதியந்தம் இல்லா பரம்பொருளே, சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுகிரகம் சம்ரக்ஷணாயினும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே. சமத்துவமே நிலவுகின்ற சங்கரனின் பிருந்தாவனமே, சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுகிரகம். நாகபிந்து கலாதி நமோ நம, வேதமந்திரஸ்வரூபா நமோ நம, ஞான பண்டித சாமி நமோ நம, வெகு கோடி தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, தேவ குஞ்சரி நமோ நம, அருள் தாராய் வீரலும் பர கோலால பூஜையும் கோவலும் துணையாசாரநீதியும் வீரமும் குரு ஸ்ரீபாத சேவையும் மறவாத வேதலம் புகழ் காவேரியாள் விளை சோழமண்டல மீதே மனோகர ராஜரம் வீர நாடாளும் நாயக மயனூரா. ஓம் ஜெய் சிவ சங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி, சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. குறை ஒன்றுமில்லை
மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.